வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் அறிவொலி தமிழ் சேனல். அறிவின் ஒளி பரவும் இடம். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள். எங்கள் சேனலில் வாரந்தோறும் 7 முக்கிய தலைப்புகளை ஆராய இருக்கிறோம். கீழே கொடுக்கப்பட்ட அட்டவணைப்படி ஒவ்வொரு நாள் மாலை 7 மணிக்கு ஒளிபரப்பாகும். இன்றைய வினாடி வினா: What is the name of the traditional art form that is often displayed during Pongal celebrations? விடை: நாளை எபிசோடை பாருங்கள். இந்த எபிசோடில் பொங்கல் பண்டிகை பற்றி சொல்ல உள்ளோம். முழுமையான புரிதலுக்காக வீடியோவின் முடிவு வரை எங்களுடன் இருங்கள். பொங்கல் என்பது தமிழர்களின் மிக முக்கியமான விவசாயப் பண்டிகையாக கருதப்படுகிறது. இது தாயிருக்கும் இயற்கையின் பேரானந்தம் மற்றும் சூரியன், மாடுகள், பசுமை ஆகியவற்றுக்கு நன்றி தெரிவிக்கும் பண்டிகையாக மக்களுக்கு அன்பையும் ஆறுதலையும் வழங்குகிறது. பொதுவாக தமிழ் மக்கள் இத்தினத்தை பயிர் அறுவடை செய்யும் காலத்தில், குறிப்பாக தை மாதம் 1 முதல் 4 வரை கொண்டாடுகின்றனர். பொங்கல் பண்டிகையின் வரலாறு. பொங்கல் பண்டிகை தமிழர்களின் விவசாய கலாச்சாரத்திற்கு அடிப்படையாக கொண்டது. இது முந்தைய காலங்களில் பயிர்கள் அறுவடை செய்யப்பட்டதும் இயற்கைக்கு நன்றி செலுத்தும் திருவிழா ஆகஸ்ட் இருந்தது. சங்க கால இலக்கியங்களிலும் இந்த பண்டிகை பற்றிய குறிப்பிடுப்புகளும் உள்ளன. அவை குறிப்பாக பண்டைய தமிழர் வாழ்வியல் மற்றும் தெய்வீக பண்டிகைகளுடன் தொடர்பு கொண்டிருந்தது. அந்த காலங்களில் சூரியனுக்கு புடைசு கொடுக்கும் மரபு, சிறப்பான பயிர் அறுவடை மற்றும் விவசாய அமைப்புகளுக்காக இந்த பண்டிகை முன்னணி மரபாக வந்தது. பொங்கல் பண்டிகை 4 முக்கிய நாட்களில் கொண்டாடப்படுகிறது. 1. போகி, பழையதை விடு, புதுமை உருவாக்கு. பொங்கல் பண்டிகையின் முதல் நாள் போகி ஆகும். இந்நாளில் பழையதை விடுத்து புதிய வாழ்க்கையை தொடங்குவது என்பது முக்கியமான செய்தி. வீட்டின் அனைத்து பொருட்களை சுத்தம் செய்து, பழைய உடைகள், பொருட்களை எரித்து புதிய துவக்கம் செய்வது வழக்கம். பொதுவாக இந்த நாளில் வீடு சுத்தம் செய்வதும் மனதை பசுமையாக்கும் முயற்சிகளும் செய்யப்படுகின்றன. 2. பொங்கல் நாள், சூரியன் வழிபாடு. 2வது நாள் பொங்கல் நாள் ஆகும். இது தை மாதம் 1ஆம் நாள். இதில் சூரியனை வழிபட்டு புதிய பயிர்களுக்கு நன்றி செலுத்தும் நாள். பெரும்பாலும் பொங்கல் பானை என்று அழைக்கப்படும் தண்ணீரில் பசும் அரிசி மற்றும் சர்க்கரை கலந்து பொங்கல் செய்யப்படுவதாக புகழ்பெற்றது. இந்த நாளில் இயற்கைக்கும் சூரியனுக்கும் பூமிக்கும் நன்றி செலுத்தப்படுகிறது. 3. மட்டு பொங்கல், மாடுகளுக்கு நன்றி. 3வது நாள் மட்டுப் பொங்கல் ஆகும். இந்த நாளில் விவசாயத்துக்கு முக்கிய பங்காற்றும் மாடுகளுக்கு நன்றி தெரிவிப்பது வழக்கம். மாடுகளை அலங்கரித்து அவற்றை சோம்பல் கொண்டு உணவு தருவதை கொண்டாடுகிறார்கள். மாடுகளுக்கு பூச்சொலியும் அந்த நாளில் விவசாய செயல்களில் பயன்படுத்தும் சுழலும் மாடுகள் போன்று விவசாயத்துடன் தொடர்புடைய அனைத்து மாடுகளுக்கும் தாய்க்கு நன்றி செலுத்துகிறார்கள். 4. காணும் பொங்கல், உறவினர்களுடன் சந்திப்பு. காணும் பொங்கல் என்பது உறவினர்களையும் நண்பர்களையும் சந்தித்து விழாவை பகிர்ந்து கொண்டாடும் நாள் ஆகும். விருந்து தருவது, புதிய பேச்சுகளை பகிர்ந்து உறவுகளை அழைத்து விடுதல் மற்றும் பாரம்பரியத்தை பரப்புவது இந்நாளின் முக்கிய அம்சமாகும். பொங்கலின் கலாச்சாரம். 1. மக்கள் தொடர்பு மற்றும் சமுதாய ஒற்றுமை. பொங்கல் பண்டிகை சமூக ஒற்றுமையை மையமாகக் கொண்டது. இதன் வழியாக சாதி, மத மற்றும் சமூக நிலைகளை மீறி மக்கள் அனைவரும் ஒன்று கூடி சந்திப்பதுடன் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கையை எப்போதும் வாழப் பிடிக்க வேண்டும் என்று உணர்த்தப்படுகிறது. 2. கலை மற்றும் கைவினை. பொங்கலின் போது கலை நிகழ்ச்சிகள், கலையரங்கு, கரகாட்டம் மற்றும் விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு, பசும்புல் மற்றும் ஆடு பிடிக்கும் போட்டிகள் முக்கியமாக நடைபெறுகின்றன. இது ஒரு நல்ல சமூக அனுபவமாக கொண்டாடப்படுகிறது. மேலும் பொங்கலுக்கான கோலங்கள், பொங்கல் பானை, குடி அலங்காரங்கள்,
மற்றும் புது காலத்தை துவங்குவதாகச் சொல்லும் மரபுகள் மக்களின் ஆன்மீக எண்ணங்களை நம்பியவாறு கொண்டாடப்படுகின்றன. 3. உணவு கலாச்சாரம். பொங்கல் பண்டிகை உண்ட உணவுகளுக்கு மிகவும் முக்கியமானது. சர்க்கரை பொங்கல், பொங்கல் பானை, கற்றாழை, சங்கடி போன்ற பரிமாணங்கள் இவ்விழாவிற்கு உரிய உணவாக இருக்கின்றன. சர்க்கரை பொங்கல், புதுநெய், வெல்லம் மற்றும் பச்சரிசி கொண்டு செய்த இனிப்பு. விளக்குகள் மற்றும் கோலங்கள். ஒவ்வொரு வீட்டின் முன்பிலும் வண்ணமயமான கோலங்கள் வரையப்படும். பொங்கல் பானை. புதிய பானையில் நெய்யும் பாயசமும் சமைத்து சூரியனுக்கு நன்றி செலுத்துவர். உலகெங்கிலும் வாழும் தமிழர்கள் இந்த விழாவை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடுகின்றனர். இந்த பண்டிகை மூலம் விவசாயிகளின் உழைப்பை உலகளவில் கௌரவிக்கும் நாளாக இப்போது பெருகியுள்ளது. குடும்பம், சமூக உறவுகள் மற்றும் இயற்கையோடு மனித ஒற்றுமையை வலியுறுத்தும் திருவிழா. பொங்கல் பண்டிகை தமிழர்களின் வாழ்க்கையின் இனிமையையும் சிறப்பையும் வெளிப்படுத்தும் பண்டிகையாக மட்டுமின்றி, இயற்கையுடனும் சமூகத்துடனும் இணைந்த வாழ்வியல் விழிப்புணர்வை மீட்டெடுக்க உதவுகிறது. பொங்கல் ஓ பொங்கல் என்ற முழக்கத்துடன் அனைவரும் ஒற்றுமையுடன் கொண்டாடும் இந்த திருநாளானது தமிழர்களின் நெஞ்சை உற்சாகம் நிரப்பும் நாடாக விளங்குகிறது. நன்றி நண்பர்களே. உங்களை அடுத்த வீடியோவில் நாளை மாலை 7 மணிக்கு சந்திக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும், இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்.